ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு மாங்காய் வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முத்துன மாங்காவை எடுத்துக்கலாம். மாங்காவை இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அறியிறாங்க பாத்தியா ஓடுக்கு பக்கத்துல. அத நாங்க வந்து மாங்காய் கன்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் வெ வெளில எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த அறிவாங்கல அதை வந்து மாங்கன்னம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா நாங்க ஓடோட அறியல, ஓடு இல்லாம ஃப்ளஷோட தான் அறிகிறோம். ஓடோடையும் அறியலாம், அப்படி அறிஞ்சாலும் நல்லா இருக்கும். அறியிறாங்க பார்த்தீங்களா. பொதுவா மாங்காவை வந்து நீட்டு வாக்குல தான் அறியணும், குறுக்க அறியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாரி எடுத்து வச்சிருந்த எல்லா மாங்காவையும் நமக்கு தேவையான அளவு அரிஞ்சுக்கலாம். மாதாவி ஊட்டாத சாதம் மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா எனக்கு மாங்காய் இருந்தா போதும், நல்லா நல்லா சாப்பிடுவேன். எனக்கு அந்த அளவு பிடிக்கும். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா மாங்காவையும் போட்டு நம்ம வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணி அதை இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து வச்சுப்போம். எப்போதுமே மாங்காய் வந்து வத்த போடுறது இல்லை ஊற வைக்கிறது உப்பு சேர்த்து செய்கிற எல்லா ஊறுகாய் பண்டத்துலேயுமே நம்ம பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கை தவிர பாக்கி எதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கட் பண்ணி வாஷ் பண்ண மாங்காவை நம்ம இந்த பிளாஸ்டிக் வாளியில் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துப்போம். கொஞ்சம் மாங்காய் இருக்கிறதுனால நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா பக்கத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி குலுக்கி விட்டுப்போம். இதை அப்படியே ஒரு 3 நாளைக்கு அப்படியே ஊற வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் காலையில் குலுக்கி விட்டு வச்சுப்போம். 3 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.